ஜீவ சமாதி என்பது தன்னுடைய ஜீவனை சிவமாக்கி, அதாவது சிவபெருமானோடு இரண்டர கலந்து, இறைவனோடு இரண்டர கலந்து விட்ட யோகிகள் தான் சித்தர்கள். அவர்கள் உடலால் அழிந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவானது, அவர்களுடைய தவ நெறியானது அழியாது. அந்த தவ நெறி என்பது இந்த இகுலோகத்திலே பூலோகத்திலே இருந்து நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சித்தர் கோவிலுக்கு சென்று வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். அந்த ஜீவ சமாதிகளிலே அவர்கள் என்றென்றும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அங்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கும் போது உடனடியாக நம்முடைய கர்மாவுக்கேற்ப எத்துணை சீக்கிரம் நமக்கு அது நடைபெற வேண்டுமோ அது நடைபெற்று விடுகின்றது. ஆலயங்களிலே மந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய அருள் மந்திர பிரதிஷ்டை மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இங்கே ஜீவ சமாதிகளிலே இவர்களுடைய தவப்பலன் காரணமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்குவது என்பது மிக மிக ஒரு உயிர்ப்பான ஒரு வேண்டுதலாகும். சித்தர்களால் சொல்லப்பட்ட சுத்தமான உண்மைகளும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கின்ற மர்மங்களும் பலவிதமான தேவ ரகசியங்கள் அதற்குள் இருக்கின்றன. ஜீவசமாதி என்பது இன்றைக்கும் நாம் திருவண்ணாமலையிலே சித்தர்களுடைய நடமாட்டத்தை உணர முடியும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு அந்த கிரிவலத்தை செய்ய வேண்டும். கிரிவலம் செய்யும் போது எந்த விதமான மற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசாமல் சிவன் ஒன்றையே மனதிலே நினைத்து கொண்டு கிரிவலம் வர வேண்டும். அப்படி கிரிவலம் வரும்போது அங்கு இருக்கின்ற சித்தர்களுடைய அருகாமை நமக்கு கிடைக்கும். காரணம், சித்தர்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணமானது எங்கெல்லாம் அதீதமான இறை சக்தி இருக்கின்றதோ அங்கெல்லாம் சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கும். அப்படி திருவண்ணாமலை என்பது அதீத சக்தி கொண்ட ஒரு மலை. அங்கு சிவபெருமான் அக்னி ரூபமாக அக்னி மலையாக விட்டிருக்கின்றார். ஆலயத்திலே மட்டும் அங்கு இறை அம்சம் இல்லை, திருவண்ணாமலை முழுவதுமே இறை அம்சம் நிறைந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே சித்த புருஷர்கள் அங்கு மலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய தவப்பலனை அதிகரித்துக் கொள்வதற்காக.